சாக்ரட்டிஸ் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுவாரா, அவங்களுடைய மாணவர்கள்கிட்ட யாருன்னா டவுட்னு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கிட்டே ஆசிட்டு கேள்வி கேட்டு அவங்க வயலே அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வர வைப்பாராம். ஸோ இந்த சாக்ரட்டிஸ் மெத்தட் எனக்கும் அப்ளை பண்ண ரொம்ப ஆசை. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணாரு, மாஸ்டர் மாதிரி எங்களுக்கு வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபல், அது பெர்னோலிஸ் தியரம்னா என்னன்னு தெரியல பிசிக்ஸ்ல, இது 11th வர ஒரு கான்செப்ட், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கேட்டாரு. நான் சொன்னேன், நம்ம தேடுற ஆன்சர்ஸ் நம்ம உண்மையாக தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கண்ணு முன்னாடி ஒழித்திருக்கும். அதுக்குரிய விஷயங்கள் நம்ம சுத்திலும் இருக்கும், கட்டாயமா இருக்கும். இதுதான் நேச்சர் நமக்கு சொல்லித்தர ஒரு பெரிய பாடம். நம்ம என்ன தேடுறோமோ அது நம்ம சுத்தி இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆழ தேடல, டீப்பா நம்ம தேட ஆரம்பிக்கல. தேட ஆரம்பிச்சோம்னா எல்லா ஆன்சரும் கிடைக்கும். சோ நீ கேட்ட ஆன்சர் உன்னை சுத்தி உள்ள அதே ரீஜன்ல, அதே பகுதியில, அதே ஏரியால தான் இருக்கு, பாருங்க. ஓகே, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். மாஸ்டர், நான் வந்து என்னுடைய ஸ்டடி ரூம்ல இருக்கேன். ஸ்டடி ரூம்னா எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூம் சார், அங்க இருக்கேன். ஸோ அங்க வந்து டேபிள் இதெல்லாம் இருக்கு. சரி, என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு உங்களை சுத்தி அப்படின்னு கேட்டேன். மாஸ்டர், இது இருக்கு, டேபிள் இருக்கு, அது இருக்கு, சேர் இருக்கு, போட்டோ இருக்கு, லைட் இருக்கு, பல்ப் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஜன்னல் இருக்கு. ஓகே, வேற வேற என்னென்ன சீன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க சொல்லுங்க. ஒன்னில மாஸ்டர் பாக்குறேன், பேப்பர்ஸ் பறக்குது, ஜன்னல் இருக்கிற அந்த கிளாத் பறக்குது, ஜன்னல் படப்படன்னு அடிக்குது. ஸோ இது மாதிரி சொன்னார். ஓ காட், யூ காட் த ஆன்சர் மேன் அப்படின்னு. என்னங்க மாஸ்டர் சொல்றீங்க? ஷீட்ஸ் எல்லாம் பறக்குதுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க மாஸ்டர், அந்த ஷீட்ஸ் பறக்கிறதுக்கு காரணமே பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான். மாஸ்டர் எப்படி? இப்போ ஷீட் பறக்குது இல்ல, 2-3 ஷீட் வச்சிருக்கீங்க. இந்த மேல ஷீட் இருக்கு இல்லையா, இப்ப ஃபேன் காத்து ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேன் காத்து என்ன ஆகுதுன்னா அதனுடைய வேகம் வந்து மேல உள்ள ஷீட்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல, மேல் சர்ஃபேஸ்ல என்ன ஆகுது, வேகமா போகுது. ஆமா மாஸ்டர், அதுதான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏர் அதிகமா இருக்கும்போது அந்த மேல ஷீட்டுக்கு மேல இருக்கிற அந்த ரீஜன்ல பிரஷர் என்னவா இருக்கும், குறைவா இருக்கும். ஏன்னா அக்கார்டிங் டு அந்த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி பொறுத்த வரைக்கும் ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா எவ்வளவு கம்மியா இருக்கோ வெலாசிட்டி அதிகமா இருக்கும். ஏரியா ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா வெலாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. எஸ் மாஸ்டர். சரி, அப்போ வெலாசிட்டி ஆஃப் லிக்விடு இல்ல எனி ஃப்ளூயிடு அதிகமா போகுது அப்படின்னா அங்க பிரஷர் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல வெலாசிட்டி ஆஃப் லிக்விட் இல்ல ஃப்ளூயிடு, இந்த ஃப்ளூயிட்னா ஏர் பிளஸ் லிக்விட், ஏர் ஆர் லிக்விட், கேஸ் ஆர் லிக்விட், அது மாதிரி. ஸோ அப்ப அந்த ஃப்ளூயிடுடைய வேகம் கம்மியா போகுதுன்னா அங்க பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்ப மாஸ்டர் பறக்க காரணம் என்ன? ஆமா, மேல வெலாசிட்டி ஆஃப் ஏர், அந்த பேப்பர் ஷீட் மேல வெலாசிட்டி ஆஃப் ஏர் அதிகமா இருக்கு, பிரஷர் கம்மியா இருக்கு. கீழே அந்த ஷீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏர் ரொம்ப கம்மியா இருக்கு, பிரஷர் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. அந்த பிரஷர் பேப்பரை லிஃப்ட் பண்ணுது. ஓ சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர், இப்போ இங்க ஜன்னல் கிளாத் அடிக்கிற காரணம், ஜன்னல் படப்படம் அடிக்கிற காரணம் அதுதானா? கட்டாயமா. சரி, அந்த ஜன்னல் வந்து உள்நோக்கி அடிக்குதா வெளிநோக்கி அடிக்குதா? மாஸ்டர், உள்நோக்கி பட்டு அடிக்குது மாஸ்டர். உள்நோக்கி அடிக்குது இல்லையா? அப்போ வெளியிருந்து யாரும் தள்ளுறாங்கன்னு அர்த்தம். மாஸ்டர் புரியல. ஒண்ணு இல்ல, ஜன்னலுக்கு 2 பக்கம் இருக்கு, அவுட்டர் சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸ். இப்போ உள்நோக்கி அடிக்குது அப்படின்னா வெளியே யாரும் தள்ளுறாங்க. அப்போ வெளியே தள்ளுறாங்கன்னா பிரஷர் அங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். வெளி சர்ஃபேஸ், விண்டோடைய வெளி சர்ஃபேஸ்ல பிரஷர் அதிகமா தள்ளப்படுது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த விண்டோ பாத்தீங்கன்னா பிரஷர் கம்மியா இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் ஏர் அங்க அதிகமா இருக்கு. அப்போ விண்டோக்கு இந்த பக்கமா, உள் பக்கமா பிரஷர் கம்மியா இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் அதிகமா இருக்கு. விண்டோக்கு வெளி பக்கமா பிரஷர் அதிகமா இருக்கு, பிரஷர் ஆஃப் ஏர் அதிகமா இருக்கு. ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏர் அங்க கம்மியா இருக்கு. அதனால அந்த பிரஷர் ஆனது விண்டோ முன்னோக்கி தள்ளுது. இதே அந்த விண்டோ வெளிநோக்கி தள்ளப்பட்டிருந்தா இதுக்கு ஆப்போசிட் பினாமினன். புரியுதுங்களா அப்படின்னு கேட்டேன். எஸ் மாஸ்டர் புரியுது.
ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபார்முலா எப்படி வந்தது. ஏன்னா 3 எனர்ஜி பேஸ் பண்ணி தான் அந்த பெர்னோலிஸ் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. ஸோ P/ρ plus V²/2 plus GH equal to constant. Rho is the density of the liquid, P is the pressure, V is the velocity of the liquid, plus GH, G na the gravitation force, the field, H is the height. So in the concept of the,